தாவீதுக்கு இல்லாத அநேக ப்ரிவிலேஜஸ் நமக்கு இருக்கிறது. எப்படி? அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்த தாவீது எப்படி பரிசுத்தமாக்கி கொண்டான்? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடையாதுங்க. ஆகையினால்தான் அவன் எப்படி ஜெபிக்க வேண்டியிருந்தது? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதேயும் என்று ஜெபிக்க வேண்டியிருந்தது. பட் யூ அண்ட் மீ ஆர் so fortunate to live under new covenant. புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழுகிற நாம அதிக பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் மாசற்ற குற்றமற்ற விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. ரைட்? அப்போது நீங்கள் அவனை போல கெஞ்சி அழுது சலன் நூலை உடுத்துக்கொண்டு மணலை உட்கார்ந்து பிறண்டுலாம் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஏன்? பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. என்ன ஸ்டேட்டஸ் தான் இருந்தது? தேவனுடைய ஜனங்கள், அப்படித்தான் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழுகிற நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், நாமும் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்களாக மாறிவிட்டோம். எனவே நான் என்னுடைய வியூவர்ஸுக்கு சொல்லுகிற ஆலோசனை, தாழ்மையான ஆலோசனை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல நீங்கள் அழுது புரண்டு ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் புழு பூச்சி என்று மாய்மாலமாக உங்களை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எறும்புக்காகவோ ஒரு புழுவுக்காகவோ ஒரு பூச்சிக்காகவோ இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய விலைக்கரையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்திலே படைக்கப்பட்டு மிகப்பெரிய உன்னதமான ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்திவிட்டபடியினால், அக்கார்டிங் டு ரோமன்ஸ் 5:30, what does it say? You have been made God's righteousness. இந்த பாக்கிய தாவீதுக்கு இல்லை. ரைட்? எபிரேயர் 10:10 என்ன சொல்லுகிறது? யூ ஹேவ் பீன் சாங்டிஃபைட். இந்த பாக்கிய தாவீதுக்கு இல்லை. 10:14 of Hebrews says you have been perfectly perfected. David had not had this privilege. எனவே மனம் திரும்புங்கள். நான் பூச்சி புழு என்று மாய்மாலமாக உங்களை தாழ்மைப்படுத்தாதீர்கள். அது தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு தூஷணத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, உங்களாலே தேவனிடத்திலிருந்து பெரிய நன்மைகளை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது என்ன செய்கிறது? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது. அதற்கு இடம் கொடாதீர்கள். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும். அப்பொழுது நீங்கள் அதை உங்கள் கரத்தில் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஐயா, அப்போ அதற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் அருமையான தேவர்களே. நீங்கள் இப்பொழுது இருக்கிற எந்த சிக்கலிலும் நீங்கள் தொடர்ந்து சிக்கி இருக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.